ஏன் அவர்கிட்ட போய் இடத்துல வருது ஒரு கர்த்தருடைய பிள்ளையே? அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் உள்ளவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இப்படி நமக்கு வாக்கு தத்துவங்கள் கொடுக்குறார் ஆண்டவர். 1000 வாக்கு தத்துவம். எதுக்கு அவரிடத்துல இடல் அடையணும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வேதம் சொல்கிறது, யோவானை கொண்டு போய் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் முழுவதும் படிச்சிங்கன்னா அவரை கொண்டு போய் சிரசேதம் பண்ணிவிடுவாங்க. இப்போ நமக்கு என்ன நடக்கும்? நம்மளை யாருன்னா 2 பேர் போட்டு போலட்டும், 2 அடி போலகட்டும், நாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், நாம் உடனே என்ன செய்வோம்? வாயை மூடிக்கின்னு அமைதியாக ஆகிடுமா மாட்டோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்க, அவருக்காக நிற்கிறான் பார், இடரல் அடையாத. இங்க வேதம் அதான் சொல்லுவோம், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அப்போ எதை வந்தாலும் கர்த்தருக்குள்ள நான் ஜெபித்து வெற்றி பெறுவேன். எந்த காரியங்களாக நடக்கட்டுமே, என்ன தடைகளாக இருக்கட்டுமே, நான் தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து வெற்றி பெறுவேன். நான் பாக்கியவான், நான் அவருடைய பிள்ளை.